சிங்களம் பேசுகிறார். இந்த சிங்களவர்கள் கூட வசிக்கணும் போல. இந்த வெயிலுக்கு ஏற்ற தொப்பி தானே மனோதக்கரண்ணே. ஐஸ் பழம் ஐசோக் 2800 கிலோ. வெளிநாட்டுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். இந்த கட்டா வந்து உங்களுக்கு கிலோ வந்து 5000 தரும். 5000 லண்டனுக்கு எல்லாம் ஒரு கிலோ விலை கிடைக்கும். பிரான்ஸ், லண்டன். காமதேனு பண்ணையிலிருந்து முல்லைத்தீவை சுற்றி பார்ப்போம் வாங்கோ. முல்லைத்தீவு ஹெட் குவார்ட்டர்ஸ் சொன்னால் 59வது படைப்பிரிவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் முல்லைத்தீவு. இதுலேருந்து 10 கிலோமீட்டரில். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் முல்லைத்தீவு பீச்சுக்கு தான் போகிறோம். அதில் வேறுங்க ஐயா குளத்து மீன் விலை வீச போகிறார். ஐயா விலை வீசி போட்டார் ஒரு செகண்ட் திருப்பின உடனே. கொக்குலாய் ஓகே நேராக போகும். இப்படியா போனால் முல்லைத்தீவு இது ஒரு கோயில் என்ன சிடிபி டிப்போ. லங்கா முல்லைத்தீவு. இந்த பக்கம் பாருங்க சில நடமாட்டம் குறையும். முதல்ல சின்ன பொது போக்குவரத்து பேருந்து நிலையம் கட்டி கொண்டிருக்கணும். அது வந்து கோட்ஸ் ஹை கோட்ஸ். மெரித்தம் பட்டு முல்லைத்தீவு மாங்குளம் ரோட் முல்லைத்தீவு. இது என்ன இது பார்க்கிங்கோ பஸ் ஸ்டாண்டுக்கு. இதுதான் புது பஸ் ஸ்டாண்ட் கட்ட போயிட்டு கட்டி கொண்டிருக்கிறோம். புது பஸ் ஸ்டாண்ட். அதுக்கு அந்த கடைகள் என்ன ஆக்கள் இதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஏசி ரூம் மாதிரியோ சாப்பாடு உதவியோ. இந்தியாவில் பேங்க் இப்படியே டவுனே இந்த பக்கம் பேங்க். முல்லைத்தீவு நகர்ப்புறம். இப்போ எதால பீச்சுக்கு போகிறது நேராக போனால் பீச். இதெல்லாம் டவுன் தான் நகர் ரொம்ப இருக்கும். என்ன இது எலக்ட்ரிசிட்டி போர்ட். வணக்கம் ஜாழ்ப்பாணத்து சுதான். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் இலங்கையில் முல்லைத்தீவு கடற்கரைக்கு தான். இது எங்கேருந்து வந்தேன்னு சொன்னால் காமதேனு பண்ணை, அதாவது காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணையில் இருந்து வெளிக்கிட்டு இப்போ ஆட்டோவில் வந்துடுறாங்க. பீச்சடிக்கு வந்தாச்சு. நீங்கள் பின்னேரம் பெறாலும் பெறலாம். இப்போ தான் முதல் முறையாக முல்லைத்தீவு கடற்கரைக்கு வந்து நிற்கிறேன் பாருங்க. இதுதான் முல்லைத்தீவு கடற்கரை, முல்லைத்தீவு பீச். நல்ல ஒரு நுழைவாயில் செய்திருக்கிறோம். வெற்றாப்பளை அம்மன் கோயிலுக்கு போனால் இந்த பாதையால் வரலாம். இதுலேயும் ஒரு பாதை இருக்குது, இதில் இருந்தும் ஒரு பாதை இருக்குது. இதுக்கு பக்கத்தில் சாப்பாடு கடைகளும் இருக்குது. பின்னேரம் போல வந்தால் தான் நல்ல சனம் இருப்பினோம். இங்கே முல்லைத்தீவு கடற்கரை. பாருங்க இதுதான் அந்த பீச். காலத்துக்கு வாழையம் ஒன்று இருக்குது. அங்கே பாருங்க. நல்ல தெளிவான கடற்கரை, நல்லா இருக்கு. இந்த மண்ணை பாருங்க. இந்த மண் வந்து ஒரு வித்தியாசம், சிவப்பும் இதுவும் கலந்த மண். இது விடுதி எல்லாம் இருக்கு பாருங்க, ஹோட்டல் மாதிரி, ரெஸ்டாரண்ட், ரெசார்ட். என்ன முல்லைத்தீவு கொஞ்சம் தூரமாக இருக்குது. தூரம் இல்லை அவ்வளவு. கொழும்புலேருந்து வர்றாங்க வரலாம். இதோ பாருங்க, அவராக என்ன கூட்டிக்கொண்டு வந்த ஆட்டோக்காரன்னா. இந்த அங்கால வந்து மீன்பிடி தொழிலாளர்களுக்குரிய இடம். நல்ல நீரான தண்ணி பாருங்க.
வந்து நாங்கள் காலை நினைச்சிட்டு போவோம். வேணாம், ஆட்டோவில் மண் கிடணும், காலை நினைப்போம். நிறைய பாருங்க காலன்னைக்கு கிட்ட கொண்டு போனால் அது ஓடி போகுது. இந்த பக்கம் ஆக்கள் இருந்து சாப்பிட்றது, ஓய்வு எடுக்கிறதுக்கு எல்லாம் இடங்கள் இருக்குது. இந்த வெயிலுக்கு ஏற்ற தொப்பி தானே எப்படிங்க இதெல்லாம் முல்லைத்தீவு கடற்கரை அடியெல்லாம் நிற்கிறேண்ணே. முல்லைத்தீவு கடற்கரை பீச். இது வந்து கரைத்துறை பற்று பிரதேச சபைக்கு கீழே இருக்குது. வெயிலுக்கு வாராக்களுக்கு வந்து ஐஸ்கிரீம், குச்சி ஐஸ். ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம் ஐயாட்ட. ஐயா அவரே ஐயா ஒரு கோன் 100 ரூபா ஒரு கோன் தாங்க. கோனம் இது வேணுமாண்ணே? கொச்சி சைக்கிளில் குச்சி ஐஸும் கோணும். இந்த தொப்பி பண்ணி போடுங்கண்ணே, தரமான தொப்பி. இந்த தொப்பி போட்டால் தான் இந்த வெயிலுக்கு சரி. இங்கே வேறுங்க ஐயா. ஐயா இப்போ கோன் ஐஸ்கிரீம் இந்த வெயிலுக்கு ஏற்ற சாமான். இது கூட தயாரிப்போம். நீங்கள் செய்கிற நீங்களா? எடுத்து செய்கிறீங்க. எங்கே நீங்கள் எந்த ஊர்? வள்ளிபுரமா? வள்ளிபுரம் முல்லைத்தீவு தான். அங்கே காமதேனு பண்ணைக்கு பக்கத்தில் காளிகோயில் அடியில். அண்ணா எப்படி இருக்கு அண்ணா ஐஸ்கிரீம்? நல்லா இருக்கு. வேறு என்ன இருக்கு உங்கள்கிட்ட? வேறு இது ஐஸ் பழம் ஐசோக்கு எவ்வளவு? 100 ரூபா. என்ன நேரம் முடிய வலிக்கிறேன் நீங்கள் ஐயா? 11 மணி. இப்போ அப்படியே எடுத்து பின்னேரம் போல போயிடுவீங்க. சரியா, நீங்கள் இதெல்லாம் விற்று முடிக்கணும். சரியா, போயிட்டு வாங்க. 26 கிலோமீட்டர் சைக்கிள் ஓடி வருவீங்களோ? அந்த வீடு இங்கே வந்து எடுத்து இங்கே செஞ்சுட்டு போகிறோம். சரி ஐயா, போயிட்டு வாங்க. இப்போ பாருங்க ஐயா வந்து போகிறார். இதான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் மட்டும் இதான் வந்து பாருங்க. இந்த முல்லைத்தீவு பீச் பக்கத்தில் ஒரு கருவாடு கடை இருக்குது. இது என்ன கருவாடுண்ணே? இது கட்டாப்பாறை. என்ன விலை போகுது கிலோ? இது வந்து நாங்கள் அந்த கருவாடு வந்து உங்களுக்கு 2500 தருவோம். 2500. இது வந்து உப்பு குறைஞ்ச கருவாடு. இது வந்து சொல்றது அந்த திரியாப்பாறை யாழ்ப்பாணத்தில் அந்த வரத்துறை பக்கம் போடுறது உப்பு இல்லாத கருவாடு. உப்பு இல்லாத கருவாடு. அதான் அங்கே வரத்துறையில் வந்து இந்த கருவாடு வந்து நீங்கள் 20,000 30,000 சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே இது வந்து கிலோ அப்படியே வச்சு 5000 ரூபா படி வரும். என்ன அப்படி குறைச்சி போட்டீங்க? குறைச்சி தான். ஏன்னா அது வந்து நாங்கள் பொய்யா செய்யலாம் தானே. இந்த கருவாலாம் வந்து கிலோ உங்களுக்கு 4000 தரும். கிலோ விலையும் சொல்கிறோம். எல்லாம் உண்டா? ஒரே எல்லாம் உண்டா இருக்கும் கிட்டத்தட்ட. இப்படி கருவாடு நான் முல்லைத்தீவு தான். இந்த கருவாடு வந்து முல்லைத்தீவு கருவாடு தான். இதெல்லாம் யாழ்ப்பாணத்துல விலை சொல்றே இல்லை. நீங்க பாருங்க, எல்லாத்துலயும் விலை சொல்ல மாட்டாங்க. நாங்க சொல்லிக்கோம் இது கிலோ 4000 தரும். கிலோ 4000. இது எப்ப போட்டது? இது வந்து இப்போ 1 கிலோ மேல போட்ட கருவாடு. இந்த கருவாடு வந்து உங்களுக்கு கிலோ வந்து 5000 தரும். 5000 கிலோ 5000 எடுத்து சொன்னா ஒரு 3 கிலோ 3.5 கிலோ இந்த கருவாடு இருக்கு. இதான் அந்த பரத்துறையில வந்து திரியாப்பாறை எல்லாத்தையும் சதையை தனியா கொடுக்குறாங்க. 25,000 கொடுப்பாங்க. இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தரமோ? ஏற்றுமதி செய்யற தரம். இந்த இதை பாருங்க, இஞ்சி பாருங்க, முல்லைத்தீவு கருவாடு. இந்த நெத்தலியெல்லாம் வந்து நாங்கள் 1000 ரூபா தான் விற்கிறோம். இந்த இஞ்சத்தியா? இது இஞ்சத்தியா முல்லைத்தீவு. இந்த வடிவா ஆடுங்க வடிவா. இது பாருங்க 1000 ரூபா தம்பி. இது 1000 ரூபாய் இது. இப்படி கருவாடு வந்து உங்களுக்கு கட்டுப்படியாமா? இது கருவாடியா தானே விற்கிறோம். அது சரி. 1000 ரூபா 1 கிலோ. இது இது என்ன? இது வந்து காரல், சின்ன காரல், இந்த கரவலையில வர்றது. இது வந்து கிலோ 400 ரூபா விற்கிறோம். இது வந்து 1300 ரூபா. 1300. இது எக்ஸ்போர்ட் கருவாடு. வெளிநாட்டிலேருந்து வாரது. இது வந்து இங்க முல்லைத்தீவு. இது முல்லைத்தீவு. இந்த கடலுக்கு பிடிக்கும். இந்த கடலுக்கு பிடிக்கிற இது வந்து 1200 ரூபாய் தரும். இதான் பால் நெத்தலின்னு சொல்லுவோம். பரவாயில்ல. இந்த கட்டா இருக்கு. இது வந்து உங்களுக்கு பொடிக்கட்டா. இது வந்து 1500 ரூபாய் தரும். 1500 ரூபா.
இந்த கட்டா வந்து உங்களுக்கு 2400 இது. இது 2400 இதெல்லாம் அனுப்புகிற தரம் தான். எல்லாம் அனுப்புகிற தரம் தான். இங்கே இதில் பாருங்க, வெளிநாடுகளுக்கு அனுப்பி இருக்கிறீங்களோ? ஓ நாங்கள் அனுப்புகிறோம். இது வந்து கூனிஸோ, இது வந்து முள்ளத்தில் பிடிக்கிறோம். இதில் 2 விதம் இருக்குது, 2யும் காட்டுறேன்னா. இது முள்ளத்தில் நாங்கள் பிடிச்சி கருவாடை ஓட்டோம். இதை பாருங்க, இது வந்து வெளிநாட்டு. இது வெளிநாடு ரங்கு மாதிரி. இந்த பார்த்தீங்களா, இது ரக்கு மாதிரி கூனி. இதில் வித்தியாசம் தெரியுது பாருங்க, வித்தியாசம் இருக்குது பாருங்க. இது வந்து அந்த மனமும் குறைவு தான், வாசம் குறைவு, நல்லம் தான். அந்த வாசம் இதோட ஒப்படைக்க இது குறைவு. இது என்ன விலையால் வித்தியாசம்? அது இது வந்து நாங்கள் 2400 தருவோம், அது வந்து உங்களுக்கு 2000 தருவோம். 2000. சரி சரி. உடனே கூட இது விரும்பி வாங்குறவங்க கட்டாப்பாறை வருவாங்க. கட்டாப்பாறை, நெத்தலி, மற்ற அங்கு இதுக்கு இது கிளறு கலரும் இருக்குண்ணே. இதெல்லாம் வந்து 1500 தருவோம் கிலோ. சரி சரி. நீங்கள் வேறு என்னென்ன செய்கிறீங்க? வேறு நான் கருவாடு மீன் தான். மீனண்டா அது ஏற்றுமதியோ? ஏற்றுமதி இல்லை. நான் இப்போ வாரதை நான் எடுத்து விற்பேன். ஒரு கொஞ்சம் மீன் எடுத்து விற்பேன். ஒரு 30-40 மீன் எடுத்து இதண்டுவான் வியாபாரி. அதுவும் ஏற்றுமதி வாடி. அது டிரான்ஸ்போர்ட்ன்ற இங்கே இங்கே கூட மீன் பார்த்தா அப்படியே கொழும்பு கொண்டு வாங்க. கொழும்பு கொண்டு போகிறோம் டிரான்ஸ்போர்ட். நாங்களும் அதை செய்கிறே இல்லை. நான் இப்போ கருவாடு இதெல்லாம் அந்த கருவாடை காருங்க. அதே பாருங்க, இது என்ன காய போட்டு? தொண்டன் கருவாடு. தொண்டன் இதுதான் தொண்டன் கருவாடு. கருத்துறையில் வந்து பிரித்து போடுவாங்க. இது வந்து நான் பிரிக்கிறேன். இந்த போட்டிருக்கோம். இப்போ 3வது காயும். இது வந்து கிட்டடியா பிடிச்சது போல. கிட்டடியா இப்போ 2 தான் போடுறோம். இது வந்து 1500 தரும் கிலோ 1500. இப்போ இது கருவாடு போட்டுருக்கீங்களோ? அது கருவாடு. அது வந்து நாங்கள் கொஞ்சம் மீன்கள் இதாக போனால் அதை போடுவோம். இது கருவாட்டுக்கண்டே தான் போடுறது. சரி சரி. இது கருவாட்டு மீன். இது கருவாட்டு மீன். வந்து வாங்குவோன்னுட்டு இப்போ இங்கே பார்சல் பண்ணி விட பண்ணாலும் பண்ணி விடுவீங்க? இலங்கையில் இருக்குது. என் நம்பர் இருக்கு. சரி சொல்லுங்கள் உங்களோட நம்பர். என் 074 0186 445. சரி அண்ணா வந்து பாருங்க. இது எங்கே வாட்ஸ்அப்பும் இருக்கா? சரியா வாட்ஸ்அப்பில் இந்த இதெல்லாம் நல்ல கருவாடு. இது வந்து போல் கருவாடுன்ற இதான் அந்த லின்னோ கருவாடுன்ற. இதெல்லாம் நாங்கள் வந்து தரமாக போட்டிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் நாங்கள் இங்கே முள்ளதில் நாங்களாக போடுறோம். நீங்களா போடுறது? இது வந்து உங்களுக்கு நாங்கள் 1400 பார்க்கவே நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அது நல்ல தரமாக இருக்கு. கணக்காக இருக்கு. இது 1000 உப்பு வந்து குறைவு. குறைவு அதுதான், உப்பு குறைவு. உப்பு குறைவு. இது நாங்கள் 1400 தருவோம். 1400. இதெல்லாம் வாங்கி வச்சா போல காலத்துக்கு கிட்டத்தட்ட அது இந்த கருவாடு வந்து இருக்கும். இந்த கருவாடு இருக்குல்ல, இது 1 வருஷம் ஆனாலும் இப்படியான் இருக்கு. வெயில் படாம. சரி சரி. இப்படியே நீங்க கொண்டு பேக் பண்ணி வெட்டிங்கன்னா அப்படியே இருக்கு. பேக் பண்ணி வைக்கணும். ஈரங்கள படாம அப்படியே இருக்கு. ஏன்னா இது தரமா காய விட்டுருக்கேன் தானே, அப்படியே இருக்கு. அது என்ன மாசியும் போடுறோம் நீங்களோ? இது மாசி எங்களுக்கு இங்கே தெரியா இருக்கா? இது ஒரு ஆள் செய்தா. இது வந்து வளமையா எங்களுக்கு இப்போ நான் 4-5 வருஷமா எடுக்கிறேன். இது கட்டச்சம்பல். இது போடு ரால் கூனி இருக்கு. கூனி போட்டு சம்பல். சரி சரி. இது வந்து இந்த புட்டுகள் மர இதுகளோட சாப்பிடலாம் நோமலாக. இது வந்து உடைச்ச மாசி. இது வந்து மாசி இஞ்சத்தியான் தான். இது இஞ்சத்தியான் தான். இது வந்து நாங்கள் செய்கிறதில்ல. இது வந்து புத்தளமாக இருந்து வாடுறது நல்லது, நல்ல குவாலிட்டி. நீர்வளம்பு பக்கம் அந்த பக்கத்தில். இது வந்து எங்களுக்கு வந்து 1750 எங்களுக்கு நான் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். சரியா. இது சம்பல் முள்ளதீவில். இப்போ அனுப்புகிறேன்டே நீங்கள் வெளிநாடுகளுக்கு நீங்களே எல்லாம் கிளியர் பண்ணி எங்களை நம்பருக்கு அடித்து தொடர்பு கொண்டு செய்யணும்னா நாங்கள் இங்கே முள்ளத்திலேருந்தே பார்சல் போட்டு விடுவோம். அது இந்த என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க? அதில் நானே பார்ப்போம். அதில் நானே பார்த்து அனுப்பி விடுவோம். எத்தனை நாளில் குறிப்பிட்ட ஐரோப்பா? இப்போ லண்டனுக்கு எல்லாம் ஒரு கிழமையில் கிடைக்கும். ஃப்ரான்ஸு, லண்டன், ஆஸ்திரேலியானா கொஞ்சம் இந்த கருவாடுகள் கொஞ்சம் பிரச்சனை. அனுப்பியிருக்கிறீங்க? அனுப்பியிருக்கோம். சரி சரி. எங்களை குவாலிட்டி இப்போ நாங்கள் அனுப்பினோம்னா அடுத்த நாதே எங்களுக்கு அடிப்பாங்க. நல்லதுன்னு சொன்னால் எங்களுக்கு கூட அடிப்பாங்க. சரி சரி. எல்லாம் இருக்கு. ஏரல் கருவாடு இருக்கு, முடிஞ்சுது. ஏரல் கருவாடெல்லாம் நாங்கள் 2200 தருவோம். என்ன நாலு எல்லாம் சொன்ன மணி 6000 ரூபா விற்கிறாங்க. யூடியூப்ல நான் பார்த்து நானே இப்போ எடுத்து 6000 ரூபா சொல்றாங்களா? 6000 எங்க டிஃபரன்ஸ்? தரம் வித்தியாசம். தரம் உண்டு இல்லை, ஒரே தரம் தான். நீங்க சொல்லுங்க, முன்னாடி வடிவா கொடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்காக அவங்கட நாங்கள் எல்லாரும் பார்க்கத்தானே வேணும். கருவாடெல்லாம் வந்து நாங்கள் நேரடியாக போகிறோம். அவங்க எடுத்து விற்க முடியுமா? நான் கூட இப்போ நாங்கள் அவங்களே தான் பெஞ்சு இருந்து எடுத்து ராணுவத்தில் உடச்சனே கூட முடியும். இது பெங்கள்கிட்ட நேரடியாக வராங்களுக்கு நாங்கள் நேராக கொடுப்போம். இது கடையண்டே வாடகை இது எங்கூட சொந்த கடை. ஓகே பாருங்க அண்ணன் முல்லைத்தீவு கருவாடு. இது வந்து உப்பு குறைஞ்ச கருவாடு. உப்பு குறைஞ்ச கருவாடு அன்னைகிட்ட வந்து வாங்குவோம். நல்ல வைரமாக இருக்குது. உப்புண்ட சுவையும் இல்லை, உண்மையில உப்பு குறைஞ்சது தான். வந்து வாங்குவோம் அன்னைகிட்ட. அதே நம்ம ஒட்டுது பசங்க இல்லை. இது வந்து உப்பு குறைஞ்சா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். உப்பு கூடைக்கில் கொஞ்சம் இதாயிரும், ரப்பாயிரும். சரி அன்னைகிட்ட வந்து வாங்குவோம். இதில் பாருங்க மீனவர்கள்ட்ட வாடி இருக்குது. இஞ்சால வேறு தர கடை இருக்குது. கிலோ பண்ணுங்க. இதுலேயும் இருக்குது கருவாடு கிடையாது. அக்கா எடுக்கலாமா?
காரி பண்ணுவோம். அந்த பக்கம் கருவாடு கடை பார்த்துனாங்க. ஆனால் இஞ்சாலையும் இருக்குது. இங்கே பாருங்க, இஞ்சாலையும் இருக்குது கருவாடுகள். கட்டா எவ்வளோக்கா? 2800 இந்த நல்ல கட்டா 2800. இது உப்பு இல்ல கட்டா 2500. இதே உப்பு இல்லா கருவாடு. இது நல்ல கட்டா. தூக்கி காட்டுறீங்களா என்ன மாதிரி அந்த ஆக்கம்? 2800 கிலோ. இந்த கொடுக்குறது 2800. வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்களா? வெளிநாட்டுக்கு நாங்கள் அனுப்புறோம். நெத்தலி நெத்தலி இது 1200. ஒவ்வொரு விலையில கிடக்குது. இது வந்து பெரிய நெத்தலி 1500. அந்த அதுலேயும் விலையம் இருக்கு பாரு. அது 1400. சரி, உங்களோட கடைக்கு பேர் என்னக்கா? பேர் அடிக்கிறது தானே சுதானி. சுதான், அதே எங்களோட ஃபோன் நம்பர். அதான் இந்த அக்கான கடை நம்பர். சரி அக்கா வா. இந்த பக்கம் இப்படியே கருவாடு கடைகள் இருக்குது. போகிற வழியில் பார்த்துக்கிட்டு போவோம். நண்பேண்டா நல்ல பேர் வச்சுக்காங்க பாருங்க. நண்பேண்டா கருவாடு கடையாண்டு. இந்த பக்கம் நீங்கள் வந்தாலும் கருவாடு வாங்கலாம். அங்கால வந்து போட்டுகள் இருக்கா, அதில் கேட்டால் குடிக்கொண்டு போயினோம். இதில் பாருங்க ஒரு ஆள் விலை பின்னி கொண்டிருக்கிறார். இதா இது என்ன செய்கிறீங்க அண்ணே? என்ன செய்கிறீங்க? மனோதக்கரண்ணே தெலக்குன்னு சொல்லி தொட்டிலே அதை நிதாகண்ணே. ஆமாம், இங்கே வேறுங்க தூங்குறதுக்கு தொட்டிலாம். நான் விலையை நினச்சிட்டேன். அவர் வந்து சிங்கள அண்ணா, சிங்களம் பேசுகிறார். இருந்தாலும் சிங்களவர்கள் கூட வசிக்கணும் போல. இப்படியே மீன்களை பிடிக்கான்னு சொல்லி வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு என்ன தெரியல. இதா பாருங்க, இங்கே வந்து மீன்கள் இங்கேருந்து கொழும்புக்கு அனுப்ப போயிடும். இங்கே பிடிச்ச மீன்களை கொழும்பு கொண்டு போயிடும். முடியும் வந்து தான் பார்க்கலாம். அதான் பார்க்கலாமா வந்தா? பார்க்கலாமா? இது என்ன கொழும்புக்கா போகுது? கொழும்புக்கா போகுது? இந்த இதில் பிடிச்ச மீன்கள்லாம் இங்கே பிடிச்சது எடுக்க வேணாமா? அப்படித்தான் சொல்லுவேன். அது அப்படித்தான் அந்த பெரிய மீனை பார்க்கலாமா? அப்போ மீன் தாங்க கொண்டு வரேன். பார்க்குறேனக்கா நல்ல பெரிய மீன். இங்கே பாருங்க, அம்மா விட்டு சூரிய மீன். என்ன டைம் வந்தா பார்க்கலாம். நான் பிடிக்கிறது இதோட வந்துடும். இங்கே பாருங்க, இது என்ன பேர்? நான் மீனுக்கு ஓப்பா நல்லா இருக்குது. கொலோன்றது இதெல்லாம் இப்போ அனுப்ப போய் நம்ம வெட்டி துண்டா இதா பாருங்க. இது எவ்வளோ நிற்கிது? 1000 1000 கிலோ. இது எவ்வளோ வெயிட் ஃபுல்லாக நீங்கள்? 30 கிலோ எல்லாம் கொண்டு இது எவ்வளோ பெருசாக ஒரு பொட்டிக்கு இருக்குமா? முழுசாக வச்சு மீன் வெட்டுறாங்க. இந்த இந்த கொழும்புக்கு ஏற்றுமதி செய்கிற இடம். போவோம் வாங்க. இங்கே கூடுதலாக சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் மீன் வியாபாரம் செய்யணும். சிடிவி பஸ் நிற்குது பாருங்க. என்னண்டா இந்த இடத்த விட்டு அங்கால போய் பார்ப்போம். என்ன இது? மணக்குடியிருப்பு கிராமிய தொழில் அமைப்பா. பார்க்கலாமா? என்னையா செய்கிறீங்க? ஓகே, காட்டுறீங்களே ரிப்பேர் பண்ணுறது. இதுதாங்க, இதெல்லாம் திருத்திரடம், இன்ஜின் திருத்திரடம். இந்த கடற்கரையில் வந்து என்ன மீன்கள் கூடுதலாக எம்பிடும்? சாலை தான் இப்போ சாலை. அதில் டூனை மீன் சூறையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க. மதங்கத்தையான் சூறா அவங்க ராக்கடல் போகிறது. இதாக போய் இப்போ வராங்க. தூண்டிலோ? தூண்டல்லாம் நீ பேர் பிடி விடுவார். இது வந்து என்ன விலைகளுக்கு இது போகுது? அரக்குலா 5
கரக்குழாண்டா 3500 அஞ்சில் 2000 கிலோ. 2000 ரூபா. மஞ்சச்சூறு அதுகள் சூரிய ஐட்டங்கள் 1000 ரூபா. எல்லாம் வட்டி வட்டி வீப்பிடும். அவங்கெல்லாம் முழுசா அவங்க கொழும்புக்கு போகும் டிரான்ஸ்போர்ட். இப்போ வேறு என்ன இங்கே கருவாடுகள் எல்லாமே ஐயா யாழ்ப்பாணத்தோட ஒப்படைக்க இங்கே விலை குறைவாக இருக்குது. காரணம் நிறைய எப்படி வருதுன்னு இல்லாடி கருவாடை இங்கே ஐஸ் அடிக்கல மீன் எல்லாம் கருவாடை போட்டு தான் விற்கிறது. அப்படி. சரி சரி. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாங்கள் கடலுக்கு கடத்தோம் இன்றைக்கு போகலையோ? சூடாவில் போய் சூடையெல்லாம் தெரிஞ்சு குளிச்சுட்டு இருக்கேன். சும்மா இருக்கிறீங்க. இனி தான் பின்னே நம்மள போகிறது? இல்லை விடியப்புறத்தில் அப்படி 2 மணிக்கு 1 மணி 2 மணி 3 மணி அப்போ இரவு ஓய்வு இரவு படுத்துட்டு 1 மணி 2 மணி கிடக்குது. நீங்கள் பிறப்பே முல்லைத்தீவு தானே? நான் யாழ்ப்பாணம் மனுஷி முல்லைத்தீவு. அப்போ இங்கே வந்தது இப்படி சண்டே ரோடு அப்படியே வந்துட்டீங்க. கல்யாணம் கட்டிமா ஏன் பண்ணி கல்யாணம் முடிக்க இங்கே தான் முதல்ல இங்கே வந்துட்டோம். வந்து அப்படி சரி சரி. ஜாலியாக கருவாடு கடைகள் இருக்குது பாருங்க. இதான் பாருங்க மீன்பிடி தொழிலாளர்கள்ன்ற இந்த கடற்கரை. அங்கே வந்து பொதுமக்களுக்குரிய பீச் இருக்குது. இது கொஞ்சம் மெல்ல கூடின கடற்கரை தான். குளிக்கலாம், கவனமாக குளிக்க வேணும். குளித்து கொண்டு போனாலும் தெரியாது. இல்லை என்ன பிறக்குது. இதான் வந்து தொழிலாளர்கள குடியிருப்பு. கூரையை வச்சு வேஞ்சிருக்கிறேன் ஓலை.